வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இங்கே சிறப்பு பதிவாக பார்த்துட்ருக்குறோம். கடைசி 55 நாட்கள் அந்த குரு பகவான் மேஷ ராசியில் தனித்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எது மாதிரி கொடுக்க போகிறாருன்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு தனித்த குருவாக இருக்கிறார். குரு பகவான் கடந்த வருடம் பெயர்ச்சி பெற்றாலும் அவர் வக்ர கிரகங்களோடு சேர்ந்தும் அடுத்து தன்னை ஒரு வக்ர நிலையாகவும் மாற்றிக்கொண்டார். இதனால் ஒரு முழுவதுமான பலனை கொடுக்க முடியாமல் குரு பகவான், ஏன்னா குரு பகவான்றது முதலான ஒரு சுப கிரகம், இதை விட சுப கிரகம் வேறு எந்த இதுவும் கிடையாது. அதனால் இந்த குரு பகவான் தான் இருக்கிறதுலையே அதிகமான நன்மைகளை தரக்கூடிய கிரகம் சொன்னால் அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவானே வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாரு, அதே சமயத்தில் அதை தீர்த்தும் வைப்பார். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடமாக. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 55 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த குரு பகவான் மேஷ ராசியில் தனித்து இயங்க போகிறார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 13க்கு அப்புறம் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்லிருந்து அவர் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 55 நாட்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு கிரக கோச்சார நிலவரப்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, உங்களுக்கு இந்த பலன்கள் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவர போகிறீங்கன்றதை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் இந்த துலா ராசி அன்பர்கள் மிகவும் அமைதியாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்பமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அதை தன்னைத்தானே மறைத்து கொண்டு வெளியில் ரொம்ப சர்வசாதாரணமாக எந்த விதமான ஒரு நிகழ்வும் நடந்தத மாதிரியே இல்லாமல் வாழ்க்கையை ஒரு எளிமையாகவும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். எந்த பிரச்சனை ஆனாலும் நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை நிர்மாணித்து ஒரு செயல்னு வந்ததுன்னா அந்த செயலை இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த துலா ராசி அன்பர்கள். அதனால உங்களுடைய போக்கிலேயே சென்று அதை வெல்லக்கூடியவர்கள், எந்த ஒரு செயலையும் சரி கடைசி வரைக்கும் முயற்சி செய்து அதை வெல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் மூன்றாம் பாவகத்துக்குரியவர், அடுத்து 6ஆம் பாவகத்துக்குரியவர், ருணரோக சத்ருஸ்தானத்திற்குரியவர், 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தனித்த குருவாக இருக்க போகிறார். இந்த 3ஆம் ஸ்தானம்ன்றது முயற்சி ஸ்தானம். இது வரைக்கும் நீங்கள் ஒரு தொழிலோ சரி, இல்லை ஒரு வேலையில் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைச்சிராதா, இல்லை அந்த ஏற்கனவே நம்ம வேலை செய்த இடத்துல இருந்து இன்னொரு வேலை மாற்றம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்தை குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ன்றது ஒரு இடம் மாற்றத்தையும் இல்லை ஒரு முயற்சியையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடமாற்றத்திலையும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான ஒரு செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு குருவாக தான் அடுத்த 55 நாட்கள் இருக்க போகிறார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருடமாக இந்த துளாராசி என்பவர்கள் நான் வேலைக்கு போனேன், ஆனால் வேலையில் நிறைய பிரச்சனைகள், என்னால் தாங்கவே முடியல, என்னை இழிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை, அப்படியே நான் வேலைக்கு போனாலும் என்னுடைய வருமானம்
வருமானம் போதுமானதாக, என்னுடைய குடும்பத்தை சமாளிக்கும் அளவிற்கு அது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷத்தில். இதுதான் அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலையில் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னால் அது இந்த துலா ராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு அந்த குரு பகவான் தனித்த குருவாக இல்லாமல் அந்த வக்ர கிரகமான அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிக பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் இருந்ததுனால மனக்குழப்பத்திற்கு ஆளாகி ஒரு சில பேர் துலாம் ராசி அன்பர்கள் வேலைக்கு போயிட்டே இருந்தேன், நான் நல்லா தான் எனக்கு வேலை போயிட்டு இருந்தது, நல்ல வருமானம் வந்தது, திடீர்னு என்னவோ தெரில நான் வேலையை எழுதி கொடுத்துட்டேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன், அந்த க்ஷணம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு மனநிலையாகப்பட்டது ஒரு குழப்பத்தோடு. ஏன்னா நீங்கள் நிறைய குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறீங்க, குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை, உங்களுடைய கடனால் குடும்பத்தில் இருக்கிற கடனால் உங்களுக்கு ஒரு நிம்மதியின்மை இல்லாமனால இருக்குது. உங்களுக்கு வருமானம் இல்லாததுனால அந்த நிம்மதியின்மையினால் மனக்குழப்பத்தோடு நான் அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாமே இப்போ ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த துலா ராசி அன்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 55 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 55 நாட்கள் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் வேலை இழந்து இருக்கிறீங்க, இல்லை ஒரு வேலையில் இடம் மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுவும் அதிக வருமானம் உள்ள இந்த குரு பகவான் சொன்னோன்னாலே வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவர், வருமானத்தை பெருக்குபவர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க போகிறார். அந்த வேலையின் மூலமாக ஒரு வருமானம் நல்லா கிடைக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சிட்டு இருக்கிற அந்த தொழிலாகப்பட்டது, இது வரைக்கும் ஒரு 10 வருஷமாக நீங்கள் அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தொழிலில் ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு அதில் வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட அந்த தொழிலை செஞ்சு எப்படியாவது நம்ம அது தொழிலில் எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ரத்தையோடு செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு தோல்வியை தந்திருக்கும். ஏன் அப்படி தோல்வியை தந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்காது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தசாபுத்தி நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கடந்த 2 வருட காலத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கணும். அந்த தொழிலாகப்பட்டது ஒரு முன்னேற்றத்தை தராமல் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு நண்பர்களோடு சேர்ந்து செய்த தொழில், அந்த நண்பர்கள் இன்னைக்கு உங்களை ஏமாற்றி போயிட்டாங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த தொழிலை காப்பாற்றணும், எவ்வளவோ கடன் பட்டுட்டேன், அந்த கடனையும் மீறி நான் இந்த தொழிலை காப்பாற்றணும் நீங்கள் போராடிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இந்த தனித்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த குருன்றது ஒரு புகழ், ஒரு நல்ல பெயர், ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பெயரை கொடுக்கக்கூடியவர். அந்த அளவிற்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்கின்ற தொழிலை ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இந்த 55 நாட்கள், அடுத்து வரக்கூடிய அந்த 55 நாட்கள் இருக்க போகுது. இந்த குரு பகவான் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஒரு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஏன்னா குரு பகவான் தனித்து இருக்கும்போது குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனையே வராது. ஏன்னா அந்த அளவிற்கு குரு பகவான்றவர் சுபகிரகம். குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சி, நிறைய வருமானம், நிறைய நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும். ஆனால் அவர் வக்ர கிரகங்களோடையும் வக்ர நிலையோடையும் இருந்ததுனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவினைகள், அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் இது வரைக்கும். ஏன்னா குரு ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு
சந்தேகம் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து தனித்த குருவாக இல்லாத போது வீட்டிற்குள்ள ஒவ்வொருத்தர் மீதும் ஒவ்வொருத்தர் சந்தேகப்படுவதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்கள் கிட்ட அதி தீவிரமாக இருந்திருக்கு கடந்த ஒரு 1.5 வருடத்துல. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இந்த துலா ராசி அன்பர்கள் இருக்க போறாங்க அடுத்த 55 நாட்களுக்கு. உங்களுடைய குடும்பமாகப்பட்டது பிரிவினையை தந்த குடும்பமாகப்பட்டது இப்போ ஒன்று சேர்வதற்கும், நீங்க பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பார்வை, குரு பார்வை கிடைக்க கோடி நன்மைன்ற மாதிரி உங்களுக்கு இந்த பார்வையாகப்பட்டது அந்த ராசியின் மீதே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த பார்வையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையையும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையும் தருவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய வியாதிகளை கடந்த காலத்தில் கொடுத்துருப்பார். குரு பகவான்றது வந்து எப்போதுமே சுப கிரகம் தான், நல்லதை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் தேவையில்லாத அந்த வக்ர நிலையில் இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த துலா ராசி அன்பர்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வியாதிகளை கொடுத்துருப்பார். நல்லா தான் இருந்திருப்பீங்க, திடீர்னு மயக்கம் போடுற விடுற அளவுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சில் பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூட்டு வலியில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்பந்தமான குறைபாடுகள் உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். இது எல்லாமே ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த 55 நாட்கள் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்த 55 நாட்கள் இந்த தனித்த குரு பகவானின் பார்வையினாலையும் அடுத்து அந்த தனித்த குரு பகவானின் பலன்கள் மூலமாகவும் இதுவரைக்கும் அடைந்திராத வெற்றியை ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக எல்லா செயல்களிலும் வெற்றியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் நீங்க நினைத்திராத நன்மைகள்லாம் நடப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கோச்சார குருவின் நிலவரத்தை நம்ம பலனாக சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி முதல்ல தசாபுத்தி பார்க்கணும். தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்குது, அது உங்களுக்கு எங்கேருந்து நடத்துது, அதாவது லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துலேருந்து அந்த தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு உறுதுணையாக நம்ம இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு 100% பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதை பார்க்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி இந்த டயத்தில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த வேலையில் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.